ஃபேன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரையும் கூப்பிட்டு. அவர் வந்து என்ன சொன்னார்னா, என்கிட்ட நான் வந்து நல்லா பாடுவேன், எனக்கு ஒரு பட வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னு கேட்டார். அந்த மொத்த படமே கார்த்திக் சுப்ராஜ் சாராக வந்து இங்கே உட்காந்துருக்காரு. அவர் முன்னாடி இப்போ நம்ம பாட சான்ஸ் கொடுத்தா ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் அவர் முன்னாடி பாடி காமிங்க. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லை அறியாதது. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயிலம் சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சமெனும் வீணை பாடுவேன் தோழி, என் சோகம் என்னோடு. செமையா பாடுனீங்க, சூப்பராக. நான் வந்து சந்தோஷ்க்கு இந்த வீடியோவை பார்ப்பார் எப்படினாலும், நான் சந்தோஷ் நான் பாட வாய்ப்பு கொடுக்கணும், மியூசிக் டைரக்டர் தான் கொடுக்கணும். நான் டெஃபினட்டாக இருக்குது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் நிறைய மாற்றுத்திறனாளிகளை வச்சு இந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, அவங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. வந்து அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி என் எல்லா ஸ்டேஜ்லையும் இனிமேல் நான் உங்களை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 பாட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அன்பு, அந்த கைத்தட்டல் வந்து தினம் உற்சாகம் கொடுத்துட்ருக்கு. அப்புறம் என்னுடைய ஃபேன்ஸை வந்து நான் இந்த ஆடியோ ரிலீஸ் கூப்பிடலன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி, என்னுடைய அந்த ஃபேன்ஸ் மெயின்டைன் பண்ண தலைவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க. ஸோ நான் ஏன் வர வேணான்னு சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் என்னை வந்து பார்க்க வேணாம், நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எனக்கு நடக்கிற இப்போ டக்குன்னு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கெலாம் நான் உங்களை வர வச்சேன்னு வச்சிங்களேன், உங்கள் வேலை லீவ் போட்டு தான் வரணும். ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நல்ல விஷயம் சொல்லும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நல்லது போய் கரெக்டான இடத்துல சேரும்போது நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்க. ஒரு சிலர் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம், அவர் முகத்தை பார்க்க முடியல, எல்லார் ஃபேன்ஸுக்கும் ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்றாரு மாஸ்டர், எங்களை கூட மாட்டேன். நீ அங்கேருந்து வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இல்லை நீ கடன் வாங்கிட்டு தான் வர, ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு கடன் வாங்குற, கூட நீ மட்டும் வர மாட்டேற, ஒரு 10 பேரை கூப்பிட்டு வர, அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக கடன் வாங்குற. அப்படி நீ கஷ்டப்பட்டு வந்து கைத்தட்டல் எனக்கு வேணான்னு சொல்கிறேன். நீ கஷ்டப்படாமல் உன்னை நீ பார்த்துக்கோ, நீ ஹீரோவாக இரு, எனக்கு அது போதும். நான் உன்னை தேடி வரேன். மதுரையில் வந்து ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணி நான் வந்து ஸ்டில் கொடுத்துட்டு போகிறேன். உங்கள் இடத்த தேடி நான் வரேன், நீங்கள் வராதிங்க. கடவுளை தேடி பக்தன் தான் போனோம் தவிர பக்தன் கிட்ட கடவுள் வரக்கூடாது. ஸோ அதால் நீங்கள்லாம் எனக்கு கடவுள் மாதிரி வாழ வச்சுட்ருக்கீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.